ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பின்வீல் பீட்சா செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் லூக் வார்ம் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இன்னொரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மைதா சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம ஊற விட்டுருந்த ஈஸ்ட் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு ரவுண்டாக பால் ஷேப் ஆக்கிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோ டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த டோவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா மேலே கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டெப் பேர் தான் ப்ரூஃபிங். எனக்கு இப்போ டோ டபுள் சைஸ் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ பின்வீல் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண டோவை ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் ஆகிற வரைக்கும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஆனால் அது ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஒரு இடத்துல ரொம்ப குண்டாகவும் ஒரு இடத்துல ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மோசரெல்லா சீஸ் தூவிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நான் இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே நான் ஒரு குடமிளகாவை சாப் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதையும் மேலே தூவிக்கலாம். இப்போது நான் பன்னீர் துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் தூவிக்கோங்க. அப்படியே அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸ் மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆரிகானோவும் தூவிக்கோங்க. இப்போ நம்ம இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ரோல் பண்ணும் போது நம்ம கேர்ஃபுல்லாகவும் ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா டைட்டாகவும் ரோல் பண்ணணும். இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ டோவோட எண்ட் பார்ட் மட்டும் நம்ம டக்கின் பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும் போது ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும், ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ நான் இங்கே 2 ஃபிங்கர் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கோங்க. இப்போது நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னர்ஸில் மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். நான் 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை நம்ம 200 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இன்னும் ஒரு அவனோட டெம்பரேச்சரும் மாறும். எனக்கு 20 மினிட்ஸ் எடுத்துச்சு. இதை நீங்கள் குக்கரில் வச்சும் பேக் பண்ணலாம். குக்கரில் எப்படி பேக் பண்ணணும்னு நான் ரவா கேக் ரெசிபிலேயே காமிச்சிருந்தேன், இதனால் நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அடியில் கொஞ்சோண்டு உப்பு பேஸில் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட்டில் நீங்கள் இந்த பின்வீல் பீட்சாலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கருக்குள்ளே வச்சுருங்க. இந்த பின்வீல் பீட்சா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். 20 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் பேக் பண்ணணுன்னாலும் நீங்கள் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் பேக் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம டெலிஷியஸான மினி பின்வீல் பீட்சா தயார். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.